தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபையான காலவெளியிலே உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு என்னாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை தேவ மகிமைக்காக நீங்கள் வாசித்து பாருங்கள். பாலாக்கு பிழையாமை அழைத்து இஸ்ரவேல் மக்களை சபிக்கும்படியாக உனக்கு எவ்வளோ பொருள் வேணுமோ நான் தரேன், வந்து அவளை சபி என்று சொல்லுகிறான். அவருடைய வார்த்தைக்கு ஏற்றபடி பிழையாமும் கடந்து வந்து இஸ்ரவேல் மக்கள் தங்கியிருக்கிற அந்த எல்லையை பார்த்தா அவன் மலையின் சிகரத்திலேருந்து பார்க்குறான். இந்த ஜனங்க எப்படி இருக்காங்கன்னா, எந்த ஜாதியோடும் எந்த ஜனத்தோடும் கலவாமல் தனித்து தேவனுக்காக வேர்பிரிந்து வாழ்ந்துட்டு இருந்தான். அன்பான சகோதரனே சகோதரியே, பல நேரங்களில் அநேக தேவனுடைய பிள்ளைங்க அவங்க ஆசீர்வாதத்தை அவங்க இழந்து போகிறதுக்கு காரணம், அவங்க சாட்சியாக அவங்க கெட்டு போகிறதுக்கு காரணம், தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுறதுக்கு காரணம், தேவனுடைய நாமம் வீணில் விளங்குறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம தேவனை அறிந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் பல நேரங்களில் நம்மளை தேவன் அன்பான தேவ ஜனமே அழைத்த அழைப்பை நாம் மறந்து, நம்மளை தேவன் எதற்காக உலகத்திலிருந்து வேர்பிரித்தார் என்பதை நாம் மறந்து விட்டு நாம் என்ன பண்ணுறோம், ஆளுக்கு தகுந்தபடி, இடத்துக்கு தகுந்தபடி, சூழ்நிலைக்கு தகுந்தபடி, நம்முடைய சுயநலத்துக்கு ஏற்றபடி நம்ம பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், வேதத்தை புரட்ட ஆரம்பித்துறோம், வசனத்தை மாற்ற ஆரம்பிச்சிடறோம். அதனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டு தேவனை பின்பற்றினாலும் கூட இன்னும் அன்பான தேவ ஜனமே வளராமல், தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாமல், என்னங்க ஆசீர்வாதம் இல்லாமல் பலருக்கு நம்ம என்ன ஆகிடுறோம், கேலியாகவும் கேள்வியாக நம்ம காணப்படுறோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம அன்பான தேவ ஜனமே தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்னா உலகத்திலிருந்து வேர்பிரித்திருக்கிறார். நம்ம உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் உலகத்தானை போல் நம்ம வாழாமல், உலகத்தான் செய்கிறது போல் நம்ம செய்யாமல், என்னங்க ஆண்டு சொல்லும்போது இந்த ஜனங்களை என்ன பண்ணியிருக்கிறேங்க, எனக்கென்று தேர்ந்தெடுத்திருக்கிறேன்னு ஆண்டு சொல்கிறார். அப்போது அவர் நம்மளை தேர்ந்தெடுத்த நோக்கம், பிரித்தெடுத்த நோக்கம் என்னன்னா, நம்ம மற்றவங்களை காட்டிலும் வித்தியாசமாக வாழணுன்றதுக்காக தான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம போய் மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, அவங்களோடு சேர்ந்து அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் ஒரு மாறுபாடான வாழ்க்கை வாழக்கூடாது. பிள்ளையாம் பார்த்துட்டு அன்பான தேவச்சனமே அவன் என்ன பண்ணுறான், ஆச்சரியப்படுகிறான். நீங்கள் எஸ்தரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். அங்கே ஆமான் பிரியமான எல்லா ஜனங்களும் அவனை சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொள்கிறாங்க. ஆனால் மொர்தெகாய் மாத்திரம் பணிந்து கொள்கிறதே இல்லை. ஆகையால் இவன் யார், இவன் பின்னணி என்ன, இவன் எந்த இனத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேக்ரவுண்டெல்லாம் செக் பண்ணும்போது இந்த மொர்தெகாய் யாருன்னா ஒரு யூதன். அன்பான தேவ ஜனமே, யூதனுடைய பழக்கம் என்ன தெரியுங்களா, தேவனை தவிர வேறு எவனுக்கு முன்னாலேயும் போய் என்னங்க காலில் விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்கிறதில்ல, தேவன் தான் அதுக்கு பார்த்துறார். ஆகையால் அவன் என்ன பண்ணான், இவனை அடித்தா போதாது, இவன் இனத்தையே என்னங்க அகாஸ்வரிய ராஜா அவனுடைய காலத்தில் 127 தேசத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த எல்லா யூதர்களையும் அழிக்கணும்னு நினச்சான். அன்பான சகோதரனே சகோதரியே, நாம் தேவனுக்காக நிற்கும்போது தேவன் நமக்காக நிற்பார். ஏன்னா நீங்கள் யாத்திரை ஆகுமோ 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நம்மளை தேவன் பிரித்தெடுத்தது மாத்திரமல்ல, பரிசுத்த ஜனமாய் ராஜரீக ஆசாரியர்களாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம இந்த உலகத்தில் என்னங்க சிறந்த வாழ்க்கை வாழணும்னு தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதே பழைய வாழ்க்கை, பழைய மனுஷன்,
நம்ம அந்த பழைய ஜீவியம் ஜீவிக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய வசனம் சொல்லுது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவன் நம்ம இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு அழைத்திருக்கிறார். நம்மளை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாய் தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்போது நம்ம ராஜாக்களாக ஆசாரியாக தேர்ந்தெடுத்தோன்னா, நம்ம இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள்ளே பிரித்தெடுக்கப்பட்டோன்னா, அப்போ நம்ம எப்படி வாழணும்னு கேட்டிங்கன்னா, வித்தியாசமாக மற்றவங்களை போல வாழாமல் நம்மளை பார்க்குறவங்க நமக்குள்ள இயேசுவை பார்க்கத்தக்கதாக ஒரு வேர்பிரிந்த வாழ்க்கை வாழணும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17, 18 வசனம் வாசிச்சு பாருங்கள். நீங்கள் அவளை விட்டு பிரிந்து வந்தால் நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன், உங்களுக்கு தகப்பனாயிருப்பேன், நீங்கள் எனக்கு சொந்த ஜனமாகவும் குமாரனாய் குமார்த்தியாக இருப்பேன்னு சொல்லி. ஆகையால் கலப்படமான வாழ்க்கை வாழாமல் என்னங்க, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால், உலகமும் வேணும் தேவனை வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களால் தேவனுக்கு என்ன பண்ண முடியாது, சாட்சியாக வாழ முடியாது, தேவனுக்கு பிரியமாக வாழ முடியாது. நீங்கள் மத்தேயு 6:24 வாசித்து பாருங்கள். ஒரு மனுஷன் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒருத்தரை நேசித்து ஒருத்தரை பகைக்கணும். ஆகையால் இந்த கால வேளையில் நீங்கள் ஒருவேளை இன்றைக்கி உலகத்தோடு ஒத்து போய் என்னங்க பல காரியங்களில் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிடுறோம். அதனால தான் நம்ம சாட்சி இல்லாமல் போயிடுறோம். இந்த நாங்கள் கிருபியான கால வேளையில் நீ எங்கே விழுந்தியோ அங்கேருந்து எழுந்துரு. இன்றைக்கி உன்னை தேவன் எதற்காக பிடித்து கொண்டாரோ அதை நீ பிடித்து கொண்டு லெக்கை நோக்கி ஓடு. கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி செபிப்போமா. கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை கேட்டு உணர்ந்து ஒப்பு கொடுத்த என் அன்பு தேவ ஜனங்களை ஆசீர்வதியும். நீர் எதற்காக பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்து எங்களுக்காக சிலுவையில் பலியானீர் என்பதை அன்று இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளையும் உணர்ந்து கொள்ள தேவன் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இவர்கள் ஆண்டவரே தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ உதவி செய்யும். அவர்களையும் அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதியும். அவங்க எதிர்பார்க்கிற நன்மையை அவளுக்கு கட்டளையிடும். ஒரு குறையில்லாமல் வழி நடத்தி காத்துக்கொள்ளும். கிருபை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கால வேளையில் இந்த வார்த்தை கேட்ட நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னு விரும்பினா, அன்பான தேவச்சனமே, எங்களுடைய தொலைபேசி எண் யூடியூப்பில் டிஸ்பிளே ஆகிறது. நீங்கள் எங்களை அணுகலாம். உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் தெரியப்படுத்தலாம். அதோடு மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் என்னங்க சாயங்காலம் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் 21 ஊழியக்காரர்கள் நம் மத்தியிலே தேவ வார்த்தையை கொண்டு வருகிறார்கள். ஆகையாலே நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டுமானால் நீங்கள் வாங்க, உங்கள் நண்பர்களை உறவினர்களை அழைத்து கொண்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். தேவன் உங்களோடு இருப்பார். ஆமென்.